السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك حسن القصص بما أوحينا إليك هذا القرآن صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குறித்து ஓதப்பட்டது. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பேரழகர். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பேர் அழகர் என்று என்று அழைக்கப்படுவார்கள். அதே போல கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே முதன்மையானவர்கள், கற்பொழுக்கம் பேணி வாழ்ந்த உன்னதமானவர்கள். அதே போல தன்னுடைய விசாலமான உள்ளத்தால் இதர நபிமார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிமாவுடைய வரலாறை பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவான். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை இறைவன் ஒரு சூறாவிலே முழுமையாக விரிவாகவும் அழகாகவும் சொல்லி காட்டுகிறான். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை இறைவன் முழுமையாக ஒரே இடத்திலே ஒரே சூறாவிலே அப்படியே தொகுப்பாக சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை குறித்து பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. அதில் சுருக்கமாக பார்ப்போம். நபியினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். அதிலே இரண்டாவது மனைவிக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று புன்யாமின். முதல் மனைவியின் மூலமாக 10 ஆண் மக்கள் இருந்தார்கள். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலே உள்ள ஹிபத்தான் என்ற ஊரிலே அவர்கள் பிறந்தார்கள். இது அவருடைய பிறப்பினுடைய சுருக்கம். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டிலே அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே மிஸ்ர் நாட்டினுடைய அரசர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிற்கு பல பேரிடம் விளக்கம் கேட்கிறார். ஆனால் சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. அவர் விளக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்திலே அந்த அரசருக்கு பணியாளராக பணி செய்தவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அரடாம், சிறையிலே நம்மோடு சக நண்பராக தோழராக இருந்தார் யூசுப், அவருக்கு கனவுடைய விளக்கம் தெரியுமே, அவரிடம் கேட்டு பார்ப்போமா என்று தனக்கு வந்த சிந்தனையை அரசரிடத்திலே சொல்கிறார். அரசர் சரி, கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்கிறார். அரசருடைய கனவுக்கான விளக்கத்தை அந்த பணியாளர் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சென்று கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கத்தை சொல்கிறார்கள். அந்த விளக்கத்தை கேட்டு அவர் அப்படியே அரசரிடம் சொல்கிறார். கேட்டவருக்கு அதற்கான நுட்பம் புரியவில்லை. ஆனால் அந்த அரசர் அதனுடைய விளக்கத்தையும் அந்த நுட்பத்தையும் அவர் விளங்கி கொண்டார். உடனே ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறு உத்தரவிடுகிறார். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுகிறது, அரசர் உங்களை விடுதலை செய்ய சொல்லி விட்டால் நீங்கள் வெளியே வாருங்கள் என்பதாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்லை, என் மீது சுமத்தப்பட்ட அந்த பணிச்சுமையை தகர்த்து எறியாமல் நான் வெளியே வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அந்த நேரத்திலே அரசருடைய முன்னிலையிலே உடனடியாக சுலேஹா அம்மையார் அவர்களோடு இந்த அத்தனை பெண்களும் அங்கே அமர்த்தப்படுகிறார்கள், ஆஜராக்கப்படுகிறார்கள். இப்போ சுலேஹா அம்மையார் சொல்கிறார்கள், உமா உபர்யும் நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. என்னுடைய உள்ளத்திலே தவறான எண்ணம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் என்னுடைய இறைவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அதிலிருந்து நான் தப்பித்து விட்டேன். என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக அம்மையார் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அரசருக்கு முன்பாக 2 வாக்குமூலங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர், அவர் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் தான் அவர் மீது தவறான எண்ணம் ஏற்பட்டது, அதற்காக முயற்சித்தேன். ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அதிலிருந்து நான் ஒதுங்கிவிட்டேன், நீங்கிவிட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சுலேஹா அம்மை அவர் சொன்ன இந்த வார்த்தையை இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்றுதான் அர்த்தம்.
எனவே ஜுலைஹா அம்மையாரை குறித்து நாம் தவறாக பேசுவதை விட்டு முஃமின்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி பேசுவது என்பது முஃமின்களுடைய பண்பு அல்ல. சரி, இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். இப்பொழுது அந்த அரசர் அந்த கனவினுடைய முழு விளக்கத்தையும் கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதாவது முதல் 7 ஆண்டு காலம் கடுமையான, நீ முதல் 7 ஆண்டு காலம் செழிப்பாக இருப்பீர்கள், அடுத்த 7 ஆண்டு கடுமையாக பஞ்சம் ஏற்படும் என்பதாக சொன்னார். அந்த அரசர் திரும்பி கேட்கிறார், இதற்கு என்ன வழி, இதை சரி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதாக கேட்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் தான் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்த மித்னீன் என்பவர் இறந்து விட்டார். அவர் யார் என்று சொன்னால் இந்த ஜுலைஹா அம்மையாருடைய கணவர். அவர் அப்பொழுதுதான் இறந்திருக்கிறார். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த பஞ்சம் ஏற்படாமல் நான் சரி செய்து விடுகிறேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சரி என்று அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு மிஸ்ர் நாட்டினுடைய நிதி அமைச்சராக அமர்த்தப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே முதல் முறையாக அந்த ரேஷன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த செழிப்பாக இருந்த அந்த 7 வருடங்கள் காலகட்டத்திலே அந்த அறுவடை செய்த நெற்கதிர்களை எல்லாம் தேவைக்கு போக மீதியுள்ளவற்றை கொண்டு ஒப்படைக்க வேண்டும் என்ற சட்டத்தை போட்டார்கள். எல்லோரும் கொண்டு ஒப்படைத்தார்கள். அதை சிறுக சிறுக சேர்த்து வைத்து ஒரு குடோனிலே அதை அப்படியே பதுக்கி வைத்தார்கள். அடுத்த 7 ஆண்டு காலம் அந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அற்புதமான திட்டங்களை தீட்டிய செயல்படுத்திய அந்த பஞ்சத்தை இல்லாமல் ஆக்கினார்கள். எகிப்திலே அந்த 7 ஆண்டு காலம் வர வேண்டிய இந்த பஞ்சத்தை அவர்கள் தன்னுடைய மதிநுட்பத்தால் அதை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் எகிப்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அங்கங்கே பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அப்படியாக பலஸ்தீனிலே அந்த கிபுதான் தாங்கள் பிறந்த அந்த சொந்த ஊரிலேயும் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த ஊரிலே உள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் தன் தந்தையிடத்தில் சொல்கிறார்கள், எகிப்திலே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார், எனவே நாம் அவர்கள் சென்று உதவியை பெற்று வரலாமா என்பதாக தந்தையிற்கு அனுமதி கேட்கிறார்கள். தந்தையும் சென்று வாருங்கள் என்று சொல்ல சகோதரர்கள் இங்கே கிளம்பி எகிப்திற்கு வருகிறார்கள். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பேரழகர், இந்த உலகத்தினுடைய பாதி அழகை கொடுக்கப்பட்டவர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தன்னுடைய முகத்தை எப்போதும் மறைத்தே வைத்திருப்பார்கள். இப்பொழுது அந்த அமைச்சரை பார்ப்பதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன்கள், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 10 சகோதரர்கள் இங்கே வந்து விட்டார்கள். வந்தவர்கள் பார்த்த உடனேயே இவர் நம்முடைய சகோதரர்கள் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இவர்தான் நம்முடைய சகோதரர் யூசுப் என்று தெரியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாதவரை கொண்டு கேட்கிறார்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதாக. நாங்கள் பலஸ்தீனிலே கிபுதான் என்ற ஊரிலிருந்து வருகிறோம், எங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், நாங்கள் உங்களிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள். அவர் சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்க வேண்டுமே என்பதாக. ஆம், புன்யாமீன் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் எங்களுடைய தந்தையிடத்தில் அவர் இருக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது இவருக்கு தேவையான தானியங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த சகோதரர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து தன் தந்தையிடத்தில் சொல்கிறார்கள், அந்த அமைச்சர் ரொம்ப கொடை வல்லலாக இருக்கிறார், நல்ல குணமுடையவராக இருக்கிறார் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து புகழ்ந்து சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், அடுத்த முறை வரும்பொழுது சகோதரை அழைத்து வாருங்கள், இன்னும் அதிகமாக தானியம் தருகிறேன் என்பதாக அந்த அமைச்சர் சொன்னார். எனவே அடுத்த முறை செல்லும் பொழுது புன்யாமீனை எங்களோடு அனுப்புங்கள் என்பதாக சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், இல்லை இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மகனை உடன் அனுப்பி நான் அவரை இழந்து விட்டேன், இவரையும் நான் இழக்க தயாராக இல்லை, நான் அனுப்ப மாட்டேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ஆனால் அவருடைய மகன்களும் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். கடைசியிலே மகன்களுடைய பிடிவாதத்தின் பெயரால் புன்யாமீனையும் அனுப்புகிறார்கள். இப்பொழுது 2வது முறையாக அந்த எகிப்திற்கு அந்த தானிய பொருட்களை வாங்குவதற்காக தன் சகோதரரோடு சேர்ந்து வருகிறார்கள். இப்பொழுது இங்கே வந்தே உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரனை புன்யாமீன் தனியாக அழைத்து தான் யூசுப் என்ற விவரத்தை அங்கே சொல்லிவிடுகிறார்கள். இதற்கு இடையிலே அதிகாரிகளை அழைத்து அந்த எல்லோருடைய பையிலும் தானியத்தை நிரப்பி விடுங்கள், அந்த புன்யாமீனுடைய பையில் மட்டும் அளந்து போடக்கூடிய அந்த உலக்கையை, தங்க உலக்கையை அதில் நீங்கள் மறைத்து வைத்து விடுங்கள் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த அதிகாரிகள் எல்லோருடைய பையிலும் தானியத்தை நிரப்பிவிட்டு புன்யாமீனுடைய பையிலே அந்த உலக்கையை மறைத்து வைத்து விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் தானியத்தை வாங்கி கொண்டு புறப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது,
அமைச்சருடைய அந்த உலக்கு திருடு போய்விட்டது, எனவே சோதிக்கப்பட எல்லோரும் நில்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட உடனே சகோதரர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் நபியுடைய மகன்கள், நாங்கள் திருட மாட்டோம் என்பதாக சொல்கிறார்கள். இல்லை இல்லை, அரசுடைய உலக்கு காணாமல் போய்விட்டது, நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பையையும் சோதித்துக் கொண்டே வருகிறார்கள். அப்படியாக புன்யாமினுடைய பையை திறக்கிறார்கள், அங்கே அந்த உலக்கு இருக்கிறது. அப்பொழுது அந்த திருட்டுக்குள்ளான சட்டம் மிஸ்ரிலே திருடப்பட்டு விட்டால் அதில் சட்டம் என்னவென்று சொன்னால், திருடியவர் அந்த அரசுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது புன்யாமின் பையிலிருந்து அந்த உலக்கை எடுக்கப்பட்டவுடனே அவர் திருடி விட்டார் என்று நிரூபிக்கப்பட்டு அவர் அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. சகோதரர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தந்தை வலுக்கட்டாயமாக சொன்னார், அனுப்ப மாட்டேன் என்று மீறி அழைத்து வந்து இன்று புன்யாமினை இழந்து விட்டோமே, அவர் அழைத்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறோமே என்ற வழி இல்லாமல் புன்யாமினை அரசத்தில் விட்டுவிட்டு இவர்கள் செல்கிறார்கள். தந்தை இடத்துல வந்து சொல்கிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நடந்த முழு விவரத்தையும் சொல்கிறார்கள், நீண்ட வரலாறு. இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உருக்கமாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த அமைச்சருக்கு. தன்னுடைய மகன் என்று தெரியாது, அந்த அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி சந்ததியில் வந்தவர்கள், நாங்கள் நபிமாராக இருக்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் திருட மாட்டார்கள் என்பதாக உருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி தன் மகன்களுக்கு எடுத்து கொடுத்து இதை அமைச்சரிடம் கொடுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். இப்போ அந்த சகோதரர்கள் அந்த கடிதத்தை கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடிதத்தை வாங்கி பார்க்கிறார்கள். தன் தந்தையுடைய வார்த்தைகள், தன் தந்தையுடைய வரிகளை கண்டு அவர் உள்ளம் கலங்கி விட்டது. இப்பொழுது தன்னுடைய முகத்திரையை விளக்குகிறார்கள். சகோதரர்கள் பார்க்கிறார்கள், இன்னகல அந்த யூசுப், சகோதரர் கேட்கிறார்கள், நீங்க தான் யூசுஃபா என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது யூசுப் சொல்கிறார்கள், ஆம் நான் தான் யூசுப், இவர் தான் என்னுடைய சகோதரர் புன்யாமின் என்பதாக சொன்னார்கள். நான் தான் யூசுப் என்று சொன்ன உடனேயே சகோதரருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. காரணம், அவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிள்ளையாக இருந்தபோது அவர் கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். இப்பொழுது அமைச்சராக இருக்கிறாரே, நம்மை தண்டித்து விடுவாரோ என்று பயம் வந்து விட்டது. லா தஸ்ரீப அலைக்கும் யௌம, இன்று நான் உங்களை பழி தீர்க்க மாட்டேன், பயப்படாதீர்கள், நான் உங்களை பழி வாங்க மாட்டேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். கடைசியாக ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள், இதை கொண்டு போய் என் தந்தையிடத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் என்பதாக. அந்த சட்டையோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் தங்களுடைய பலஸ்தீன் சொந்த ஊருக்கு திரும்புகிறார்கள். அவர் ஊருக்குள்ளே வரவில்லை, அந்த ஊரை எல்லையை தான் தொட்டிருக்கிறார்கள். அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னீ லஅஜிது ரீஹ யூசுப், யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்பதாக சொன்னபோது அவர் மனைவி சத்தம் போட்டார்கள். அவர் நம்மை விட்டு பிரிந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னுமா அவரை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, இப்போது நான் யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதே போல சகோதரர்கள் அந்த சட்டையை கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்திலே போடுகிறார்கள். காரணம், அவர் கண் பார்வை இழந்தவராக இருந்தார்கள். இந்த ஆடை அவர் முகத்திலே பட்ட உடனேயே அவர் கண் பார்வை திரும்பி விடுகிறது. இப்பொழுது சகோதரர்கள் அங்கே இருப்பவர் தான் அந்த அமைச்சர் தான் உங்களுடைய மகன் யூசுப் என்று சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய 10 மகன்கள் கிட்டத்தட்ட 80 குடும்பங்களாக அங்கிருந்து எகிப்திற்கு இடம்பெயர்கிறார்கள். இவர்களுக்குத்தான் யூதர்கள் என்பதாக சொல்லப்படும். யூதர்கள் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டம் என்று அர்த்தம் அல்ல. பனு இஸ்ரவேல் என்பதாக இறைவன் திருமணி சொல்லி காட்டுகிறான். இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கு என்பதுதான் இஸ்ரவேல் என்பதாக சொல்லப்படும். இப்பொழுது அந்த பலஸ்தீனிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த குடும்பமும் எகிப்திற்கு இடம்பெயர்ந்து வருகிறார்கள். அவருடைய வருகையை பார்க்கிறார்கள். தன்னுடைய தந்தை, தாய், தன்னுடைய 11 சகோதரர்கள் வருகிறார்கள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகையை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய கனவு நனவாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். நான் என்னுடைய சிறுவராக இருக்கிற ஒரு கனவு கண்டேன், என்னுடைய சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜ்தா செய்வதாக கனவு கண்டேன், அந்த கனவு நினைவாகிவிட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது அவர்களும் மிஸ்ருக்கு வருகிறார்கள். இங்கே மிஸ்ரிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த அமைச்சர், அந்த அரசர் அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சுலைஹா அம்மையாரை திருமணம் முடித்து வைக்கிறார். இதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எல்லா நபிமாருடைய முழு வரலாறும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. சுலைஹா அம்மையார் அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்பதற்கு எத்தனையோ வரலாற்று கிதாபில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல் பிதாயா வன் நிஹாயா என்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரசர் சுலைஹா அம்மையார் அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார். அது மூலமாக அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக குர்ஆன் ஷரீஃபிலே முழுமையாக விரிவாக அற்புதமாக சொல்லப்பட்ட வரலாறு என்று சொன்னால் அது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான். தங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டார்கள்.
அரசனுடைய வீட்டிலே வளர்ந்தார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், மிஸ்ர் நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தார்கள். அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த அரசர் இறந்ததற்கு பின்பாக அந்த எகிப்து மக்கள் அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களவே அந்த நாட்டினுடைய அரசராகவும் ஆக்கினார்கள் என்பதாக அவருடைய வரலாற்றில் எழுதப்படுகிறது. ஆக தன்னுடைய உன்னதமான எண்ணத்தினால், அவருடைய அந்த உயர்ந்த குணத்தால் அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். இந்த உலகத்திலே கடுமையான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்தான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு பின்னால் இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.